இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டன் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுள்ள எலும்பில்லாத மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். மட்டன் கட்லட் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அடுத்து காரத்துக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து 200 கிராம் அளவுள்ள எலும்பில்லாத மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டனை குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசால் தூள், கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க. மட்டனில் நம்ம சேர்த்துருந்த தண்ணி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 உருளைக்கிழங்கு சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டனும் நல்லா ஆறிடுச்சு. மட்டனையும் நம்ம உதிர்த்து வைக்க போகிறோம். மட்டனை உதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உதிர்த்து வச்சிருக்க மட்டனையும் எடுத்துக்கலாம். அடுத்து உதிர்த்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருந்தோம். நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சர்க்கிளாக பால் மாதிரி ஷேப் பண்ணிட்டு வடை மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. அடுத்து கட்லட்டுக்கு கோட்டிங் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு முட்டையில் கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு கட்லெட்டை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா கட்லெட்டையும் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த கட்லெட்டை டீப் ஃப்ரைலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்ல 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். ஒரு தோசைக்கல்ல 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 சைடு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த குயிக்காக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.